கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குறளை எடுத்து நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 6, குறள் 52. மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். மனைமாட்சி இல்லறத்திற்கு தகுந்த மகிமை. இல்லாள் கண் மனைவியிடம், இல்லாயின் இல்லாமல் இருக்குமாயின் வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எனை வேறு எப்படிப்பட்ட மாட்சித்தாயினும் மாட்சிமை இருந்தாலும் இல் ஒன்றுமே இல்லை. இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், இல்லறத்தின் மேன்மைக்கு தகுந்த மகிமை மனைவியிடம் இல்லாமல் இருக்குமாயின் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வேறு எப்படிப்பட்ட மாட்சிமை இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதது போன்றதாகும். இந்த குறளோடு சம்பந்தப்பட்ட 1-2 வேத வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11 அதிகாரம் 22 வசனம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். மனைவி எவ்வளவு அழகுள்ள ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் மதிகேடாய் நடக்கிறவளாய் இருந்தால் பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று இந்த கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 10 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். முதல்ல பார்த்தோம், மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. அவள் பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று பார்த்தோம். இங்கு குணசாலியான ஸ்திரீ, அப்படிப்பட்ட ஒரு மனைவியை, குணசாலியான ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறவன் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அடுத்தபடியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 30-31 வசனங்கள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, அவள் புகழப்படுவாள். அப்படிப்பட்ட மனைவியை கொண்டிருக்கிற ஒரு இல்லற வாழ்க்கை என்பது ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை என்பதை கர்த்தருடைய வசனம் குறிப்பிடுகிறது. 1 பேதுரு 3 அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எப்படிப்பட்ட அலங்கரிப்பு வேண்டும்? அப்படிப்பட்ட ஸ்திரீதான் தன்னுடைய புருஷனுக்கு மேன்மையை கொண்டு வருவாள், நல்ல இல்லறத்தை நடத்துவாள் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அழியாத அலங்கரிப்பு, அப்படிப்பட்ட சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், சாந்தமுள்ள குணம், அமைதலுள்ள குணம், இந்த குணம்தான் அலங்காரமாயிருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இவ்விதமாக நாம் கேட்ட இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு இல்லறத்தை நடத்துகிற இல்லாளிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்களாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் இல்லறத்தின் மேன்மைக்கு தகுந்த மகிமை மனைவியிடம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மேன்மைக்கு தகுந்த மகிமை மனைவியிடம் இல்லாமல் இருக்குமாயின் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வேறு எப்படிப்பட்ட மாட்சிமை இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதது போலாகும். பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமாய் மாறிவிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குறளுக்கும் கர்த்தருடைய வசனத்திற்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.